ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். ரொம்ப ஈஸியான ஒரு ரைஸ் ரெசிபி பார்க்கலாமா? அதுவும் மார்னிங் டைம் எழுந்திரிச்சி ஸ்கூலுக்கெல்லாம் லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் இப்போ 2 ஆனியனும் 2 டொமேட்டோவும் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மீல் மேக்கரை சூடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் இப்போ இதில் ஊற்றிருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ நான் இதை 4 பேருக்கு செஞ்சுருக்கேன். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தக்காளியும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கிடையில் நான் பாஸ்மதி ரைஸை வேக வைக்க வச்சுருக்கேன். பாதி ஃபுல்லாகவே ரெடி ஆகட்டும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதை நல்லா வதக்கி விட்ருக்கேன். அதுக்கிடையில் அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் காரமான சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மல்லி பவுடர் போட்டுட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கர் ஊற போட்டிருந்தோம்ல, அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தண்ணியாக இருக்கும். ஸோ உள்ளே போட்டால் மசாலா ஃபுல்லாக ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுவுமே நல்லா உப்பி வந்துருச்சுல்ல, புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மசாலாவோடு நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டும். பார்த்திங்கன்னா மசாலா ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் லைட்டாக தண்ணி விடும். அந்த மீல் மேக்கரில் தண்ணி இருக்கிறதுனால நம்ம ரொம்ப எவ்வளோ தான் புழிஞ்சாலும் கொஞ்சம் அந்த மீல் மேக்கரில் தண்ணி இருக்குதான்னு செய்யும், லைட்டாக விட ஆரம்பிக்கும். மீல் மேக்கரை அந்த மசாலாவோட புரட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, ஃபுல்லாக பாயில் பண்ணி எடுத்துட்டோம். அதுலேயுமே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு அதில் நம்ம போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் அப்படியே வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல மசாலா ட்ரையான மாதிரி இருக்குது. இப்போ ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு மசாலா ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை நான் அந்த தண்ணியோட விட்டுட்டேன். அந்த மசாலா சேரட்டும்ன்ட்டு. சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல ரைஸ், ஆல்ரெடி ரெடி ஆக்கி தான் வச்சுருக்கோம். நான் இப்போ பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்பிளாக தான் இந்த ரைஸ் பண்ணுறோங்கிறதுனால நம்ம என்ன ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா இது ஒரு பிரியாணி டைப்பில் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பசங்களுக்கு. ஸோ அதனால் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரைஸ்லேயுமே இது பண்ணலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு நான் கொஞ்சமாக ரைஸை போட்டு கிளறி எடுக்க, அந்த மசாலாவுக்கு எவ்வளோ ரைஸ் போட்டு நம்ம கிளறலான்னு கொஞ்சமாக போட்டு கிளறி பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக தட்டிட்டோன்னா ஒரு வேளை மசாலா பத்தலைன்னா வெறும் ரைஸ் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி எவ்வளோ ரைஸ் வேணுமோ அவ்வளோத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ ரெடி பண்ணுற அளவு 4 பேருக்கானது. ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போது நான் ரைஸ்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ரைஸை அந்த மசாலாவோட கலந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளான ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் மீல் மேக்கர் போட்டு பிரியாணி டைப்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு எக் பாயில் பண்ணி வச்சுருங்க. ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் பட்டர் கார்லிக் எக் எப்படி பண்ணலான்னு நான் ரெசிபி போட்டிருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளான ஒரு லஞ்சை ரெடி பண்ணிட்டோங்க. மார்னிங் டைமில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you all. Bye.